நீலகிரியில் வரலாறு காணாத வறட்சியால் அணைகள் வறண்டு மின் உற்பத்தி மேற்கொள்ள முடியாமல் மின் வாரியம் திணறல். 30 வருடங்களுக்கு பின் பிரதான குந்தா அணையில் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டது. இங்கு உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் நேரடியாக ஈரோடு, மதுரை, சென்னை ஆகிய 3 மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு மாவட்டங்களுக்கு பிரித்து மின்சாரம் விநியோகிக்கப்படுகிறது. மின் உற்பத்தி படிப்படியாக குறைந்ததால் கோவை உட்பட பல்வேறு தொழில் நகரங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம் எழுந்துள்ளதாக கூறப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்தில் முக்குருத்தி, பைக்காரா, சாண்டிநல்லா, கிளன்மார்க்கன், மாயார், அப்பர் பவானி, பார்சன்ஸ் வேலி, போர்த்திமந்து, அவலாஞ்சி, எமரால்டு, குந்தா, கெத்தை, பில்லூர் ஆகிய 13 அணைகள் உள்ளன. அணைகளில் தேக்கி வைக்கப்படும் தண்ணீர் மூலம் நீர்மின் உற்பத்தி மேற்கொள்ளப்படுகிறது. இதில் குந்தா வட்டத்தில் குந்தா, கெத்தை, பெரளி, பில்லூர், அவலாஞ்சி, காட்டுக்குப்பை என 6 மின் நிலையங்கள் உள்ளன. பைக்காரா மின்வட்டத்தில் முக்குருத்தி, பைக்காரா, சிங்காரா, மாயார், மரகண்டி, பைக்காரா, இறுதிநிலை புனல் மின் நிலையம் என 6 மின் நிலையங்கள் உள்ளன. இந்த 12 மின் நிலையங்கள் மூலம் தினசரி 833.65 மெகாவாட் மின் உற்பத்தி மேற்கொள்ளும் திறன் உள்ளது. கடந்த ஆண்டில் பருவமழை பெய்தது. நடப்பாண்டில் இதுவரை மழை பெய்யவில்லை. அணைகளில் இருப்பில் உள்ள தண்ணீர் படிப்படியாக மின் உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்டதால் அணைகள் வறண்டு மைதானம் போல் காட்சியளிக்கிறது. 30 வருடங்களுக்கு பின் குந்தா பிரதான நீர்மின் அணையில் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. குந்தா வட்டத்தில் 184 அடி கொண்டது எமரால்டு அணை, 171 அடி கொண்டது அவலாஞ்சி அணை, 210 அடி கொண்டது அப்பர் பவானி அணைகள் பெரிய அணையாகவும் மின் உற்பத்திக்கு முக்கிய அணையாக கருதப்படுகிறது. இங்கு உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் ஈரோடு, மதுரை, சென்னை ஆகிய 3 மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு மாவட்டங்களுக்கு பிரித்து மின்சாரம் விநியோகிக்கப்படுகிறது. மின் உற்பத்தி படிப்படியாக குறைந்ததால் கோவை உட்பட பல்வேறு தொழில் நகரங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம் எழுந்துள்ளதாக கூறப்படுகிறது. மின் உற்பத்திக்கு முக்கிய அணையாக கருதப்படும் அப்பர் பவானி, அவலாஞ்சி, எமரால்டு, குந்தா, கெத்தை அணைகள் மழையின்றி வறண்டு மைதானம் போல் காட்சியளிக்கிறது. பிற அணைகளிலும் தண்ணீர் அளவு சரிந்துள்ளது. இதனால் காட்டுக்குப்பை, அவலாஞ்சி, குந்தா, கெத்தை, பரளி, பில்லூர், முக்குருத்தி, நுண்புணல் மின் நிலையம் ஆகிய மின் நிலையங்களில் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. பிற மின் நிலையங்கள் மூலம் தினசரி 150 முதல் 200 மெகாவாட் அளவுக்கு மின் உற்பத்தி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மின்வாரியம் அதிகாரிகள் கூறுகையில், கடந்த ஆண்டில் பருவமழை பெய்தது. நடப்பாண்டில் கோடை மழை இதுவரை பெய்யவில்லை. பெரும்பாலான அணைகள் வறண்டுள்ளதால் 7 மின் நிலையங்கள் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. பிற மின் நிலையங்கள் மூலம் பீக் ஹவர் எனப்படும் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை மின் உற்பத்தி மேற்கொள்ளப்படுகிறது என்றனர்.